இரண்டு குழந்தைகள். ஜெயகாந்தன் சிறுகதை. 2 அடுக்கு 3 அடுக்கு மாடிகளுடைய கட்டிடங்கள் நிறைந்த அந்த தெருவில் பெரிய உத்தியோகஸ்தர்கள், டாக்டர்கள், வக்கீல்கள் முதலியோர் வாழ்ந்தனர். அது மட்டுமல்லாமல் அநேகமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் பக்கத்தில் சற்று தள்ளியோ நெருங்கியோ அமைந்துள்ள கொட்டகைகளில் மாடுகள், பசுக்கள் வசித்தன. சில கொட்டகைகளில் கார்கள் இருந்தன. சேதன அசேதன பொருட்கள் யாவற்றுக்கும் இடம் கொடுத்த அந்த தெரு சிவப்பிக்கும் அவள் மகன் சோனையாவுக்கும் இடம் தந்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட முடியுமா? முதலில் ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலிருந்தும் அவளையும் அவள் குழந்தையையும் விரட்டினார்கள். பிறகு அந்த ரிட்டையர்டு சப் ரிஜிஸ்டர் சுப்பு ஐயரின் மனையாள் தயவின் பேரில் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த மாட்டு கொட்டகையில் இடம் பிடித்தாள் சிவப்பி. மழையென்றும் குளிரென்றும் இயற்கை தொடுக்கும் தாக்குதல்களுக்கு அரணாய் அமைந்தது அந்த கொட்டகை. தினசரி அந்த மாட்டு கொட்டகையை அவள்